அதாவது அசிங்கத்துக்கு மறு உருவம் இருக்கும் அப்படின்னா அது பார்வதியாக தான் இருக்கும். இத்தனை நாளாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பார்வதியை விட ஒரு பங்கு மேலடா நான் அப்படின்னு பார்வதியினுடைய அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே காட்டியிருக்காங்க. நல்ல வேளை அந்த அம்மா போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ்வளவுதான். இன்னும் எவ்வளோ பேச்சு வாங்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா வாயை திறந்தாலே வாய்க்குள்ளே அவ்வளவு விஷம், அவ்வளவு குப்பை, அவ்வளவு சாக்கடை. வாயை திறந்தாலே தமிழம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் பேசுறது எல்லாமே வெறும் சாக்கடை தான். நன்றி விசுவாசன்றது கொஞ்சமாச்சும் உடம்புல இருக்கணும். நன்றி விசுவாசன்றது கொஞ்சமாச்சும் உடம்புல இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே தான் பொண்ணு பண்ணக்கூடிய அத்தனை தவறுகளையும் மறைச்சி தான் பொண்ணு ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் உட்காந்து தான் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள கழுவிக்கிட்டு இருக்கிறது. இவங்க வந்து இன்னொருத்தவங்களை சொல்கிறாங்க ஊர் கிழவின்னு சொல்லி. இந்த தாய் கிழவி தொல்லை தாங்கலை. இவங்களை அப்படி தான் சொல்லணும். ஏன் நீங்கள் ஊர் கிழவின்னு சொல்லும்போது உங்களை தாய் கிழவின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நேத்துல இருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு இடத்துலையாச்சும் தான் பொண்ணு பண்ண தவறுகளை சுட்டி காட்டும் இந்த அம்மா. இந்த மாதிரி செய்யக்கூடாது, குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்குது. நல்ல வேளை இவங்க அப்பா இல்லை உயிரோட. சத்தியமாக இது என்ன ரகம்னே எனக்கு தெரிலங்க. பார்வதி அம்மா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, ஏம்மா நீ என்ன வேணாலும் பண்ணுமா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் அப்படிங்கிறதுல நீங்கள் எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணு, சம்பாரித்து போட்டு என்னை நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு அது போதும். நீ எங்கன்னா 4 இடம் போறியா, என்னையும் கூப்பிட்டு போ. கடைசி காலத்தில் ஒரு 4 விஷயங்களை நான் பார்த்துட்டு நான் போயிடுறேன். பெருமையாக இருக்குதான் அவங்களுக்கு. அவங்க பொண்ணு நினச்சா அவங்களுக்கு பெருமையாக இருக்குதான். ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு தான் பொண்ணு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. தொடர்ச்சியாக இந்த வீட்டுக்குள்ளே ஆபாசத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காம கொடூரி, ஒரு காம அரக்கி அப்படின்னா அது பார்வதி. இதை அந்த அம்மா பார்க்கவே இல்லையா? எங்கேயுமே கமருதனோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது அந்த அம்மா பார்க்கவே இல்லையா? ஆனால் அடுத்தவனை பேசுகிற பேச்செல்லாம் இருக்குது பாருங்க, அவ்வளவு பேசுது இந்த அம்மா. ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஆத்தாளம் பொண்ணு உட்காந்துக்கிட்டு ஊர் கழுவிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிற பேச்சில் அவளுடைய வாயில், பார்வதி வாயில் வரக்கூடிய அந்த விஷம் இருக்குல்ல, அந்த விஷத்தை அப்படியே அம்மா வாயிலேருந்தும் வருதுங்க. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சுதல்ன்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள்லாம். 2 பேரும் காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? பார்வதிக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே 6 பேரோட செட் ஆகாதாமா. 6 பேருக்கு எனக்கு செட் ஆகாது. அந்த 6 பேர் யாருன்னா திவ்யா, விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, சபரி, இன்னொரு நபர் யார், அதில் வந்து 6 பேர். ஓகே, கனி. இந்த 6 பேரோட மேடமுக்கு வந்து செட் ஆகாதாமா. ஏன் செட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. உட்காந்து அம்மா வந்து ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்க, நான் எழுதி வச்சுருக்கேன். அரோரா கிட்ட போலித்தனம் இருக்கான், நிறைய போலித்தனம் இருக்கான். இந்த அம்மா ரொம்ப உண்மைக்கு மறு உருவம். இந்த அம்மா உண்மையினாலே அங்கே பார்வதி தான். அரோரா கிட்ட வந்து பயங்கரமான போலித்தன்மை இருக்கு. கமருதனை வச்சு வந்து என்கிட்ட விளையாடிட்டான், அதாவது என்னோட எமோஷனை வச்சு என்கிட்ட விளையாடிட்டா. பைத்தியம், அவன் எமோஷன்ஸை வச்சு நீ தான் விளையாடி இருக்க, உன் எமோஷன்ஸை வச்சு அந்த பொண்ணு விளையாடல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ குறுக்கால போயிட்டு அவனை அப்படியே கவ்விட்டு வந்த ஆளே நீ உக்காந்துக்கிட்டு ஹீரோ மெட்டீரியல்னு அவனை சொன்னதும், பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அவனை சொன்னதும், அவன் உட்காந்துக்கிட்டு நீ பார்க்கறதுக்கு எக்ஸ் மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னதும், நீ தாம்மா போயிட்டு கமருதன்கிட்ட வந்து வளைஞ்சு பேசி அவனை இழுத்துட்டு வந்த. இந்த லவ் ட்ரையாங்கல்னு இருக்குல்ல, அந்த லவ் ட்ரையாங்கலை கிரியேட் பண்ணதே பார்வதி தான். ஆனால் நேற்று கமருதனோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே தலைகளாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவருக்கு என்ன காண்டோ தெரில. ஏமாந்தது கமருதன், ஏமாத்தியது அரோரா, ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணது அரோரா. ஏமாந்தது அரோரா, ஏமாத்தினது கமருதன், ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணது பார்வதி. இது கூட தெரில. இவன் பேச வந்துட்டான், பெரிய இவன் மாதிரி பேசுகிறான் அவன் நேற்று வந்து. சரி, அந்த பக்கம் அந்த ஆள்னா, இந்த பக்கம் பார்வதி அம்மா தான் பொண்ணு வாயிலிருந்து அவ்வளவு விஷம் வருது, அதை ரசிக்கிறாங்க. இப்படி தான் தீயாக இருக்கணும், இந்த தீ இருக்கணும் அப்படி. எனக்கெல்லாம் யாருமா நீ, ஏம்மா யாருமா நீ, எங்கேருந்துமா வரேன்ற மாதிரி தான் எனக்கு லிட்டரலாக இருந்துச்சு. அரோரா வந்து போலித்தனம், விக்ரம் கிட்டேயும் போலித்தனம் இருக்குது. அதாவது பார்வதி மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து உண்மையாக இருக்கிறாங்க. பார்வதி கேமுக்காக யாரையும் ஏமாத்தலை, யார் காலையும் வாரி விடலை, கேமுக்காக எந்த பையனையும் யூஸ் பண்ணலை.
எதுவுமே அந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட உண்மை நேர்மை சத்தியம் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கு. மற்றவங்க எல்லாருமே போலித்தனம். கூட ஒரு 4 ஜால்ரா இருக்கு. இப்போ ஒன்று கானா வினோத்து, இன்னொன்று கமருதனு, சாண்ட்ரா, அமித், இவங்கெல்லாம் நல்லவங்களாம். அதாவது பீடைக்கு ஜால்ரா போடக்கூடிய ஆட்கள்லாம் நல்லவங்க, பீடை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறவங்களாம் கெட்டவங்க, அவங்களாம் போலியானவர்கள். இவங்க ரொம்ப நேர்மைக்கு மறு உருவம் நம்ம பார்வதி. ஆனால் இப்படியும் ஒரு பெண்ணை பெற்று எடுத்துட்டு இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க தெரியுமா? உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை தாயே. அடுத்து சுபிக்ஷா வந்து காரியவாதி. அந்த பொண்ணு காரியவாதியாக இருந்திருக்கணும். இருந்திருந்தா அந்த பொண்ணு வந்து இந்த சீசனை ஜெயிச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த கேமே தெரில. காரியவாதி அப்படிங்கிறது நேரத்துக்கு ஏற்றாற் போல ஒருவரை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத போது அவர்களை தூக்கி போடுவது, தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராக வேணாலும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தன் கூட எவ்வளவு நெருக்கமான ஆளாக இருந்தாலும் தூக்கி அவனை வந்து தூக்கி அப்படி விசிறி அடிக்கிறது. இந்த பஸ்ஸுக்கு கீழே த்ரோ அண்டர் த பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி தூக்கி போட்டு விடுறது, இதெல்லாம் பண்ணுறது நீ. கமருதுனை இந்த கேமுக்காக யூஸ் பண்ணி விளையாட்டுக்காக இந்த விளையாட்டுக்காக முழுக்க முழுக்க கமருதுனை பயன்படுத்துறது நீ அந்த பிள்ளைய சொல்கிற. அந்த பொண்ணு பாவம், சீரியஸாகவே பாவம். ஒரு ஹோப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சேனல்லேருந்து. சுபிக்ஷாவுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஜெயிச்சிடும்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல, பாவம். அது உங்கள் அளவுக்குலாம் யாராலையும் வந்து விவரமாகவோ காரியமாகவோ இருக்க முடியாது பார்வதி. அதுக்கும் இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஆமாம்மா நீ சொன்னால் கரெக்டு தான், எனக்கு 3 வேளை சோறை மட்டும் போட்டுருமா, நீ என்ன வேணால் பண்ணுமா, நீ யார் கூட வேணால் இரு, எங்கே வேணால் என்ன அசிங்கத்தை வேணால் பண்ணு, நாய்க்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வருவோம். அடுத்து சபரியை பற்றி பேசுகிறாங்க. சபரி வந்து எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரிலையாம். சரி, காலையில் இந்த சபரி தான் இந்த அம்மாவுக்கு ஷூ போட்டு விட்டான். தன்னுடைய தாயாக நினச்சி அவங்க காலை தொட்டு ஷூ போட்டு விட்டான். அதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தமிழ் ஆசிரியையே, கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் நன்றி விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் பொண்ணே உங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி புலம்புறதும் அடுத்தவங்களை பற்றி புகார் பண்ணுறதும் இது எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? பார்வதி தன் தாயினுடைய வருகையை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நினைக்க போகிறாங்க, நம்ம பண்ண தவறுகள்லாம் எப்படி போயிருக்கு, இப்படி பயந்துக்கிட்டு இருந்த பொண்ணு கடைசியில் அவங்க அம்மா வச்சுக்கிட்டு எல்லாரை பற்றியும் புரணி பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையான ஊர் கிழவி யார்? இவங்க வந்து திவ்யாவை சொல்கிறாங்க. யார்? பார்வதியுடைய அம்மா. திவ்யாவை பற்றி பேசும் பொழுது திவ்யா வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாம். யார்? இவங்க சொல்கிறாங்க. ஒரு நெகட்டிவிட்டியை பெற்ற இன்னொரு நெகட்டிவிட்டி தான் இந்த அம்மா. இவங்க திவ்யாவை சொல்கிறாங்க, திவ்யா வந்து ஒரு நெகட்டிவிட்டி, அப்பத்தா, ஊர் கிழவி. ஏம்மா தாய் கிழவி, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்ணோட சேர்ந்து? அந்த பொண்ணு இப்படி தான் உன்னை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கா. சீரியஸாக பார்வதிக்கு கூட அக்கறை கிடையாது தன்னுடைய அம்மா வந்து மாத்திரை போடணும், மருந்து சாப்பிட்ணுன்ட்டு. திவ்யாவும் சபரியும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். திவ்யா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் மாத்திரை போடணும், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, மாத்திரை போடணும், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, சாப்பாடு நல்லா இருக்குதா, சாப்பாடு நல்லா இருந்தோன்னே திவ்யா பிரமாதமாக சமைச்சிட்டோமா, அசிங்கமாக இல்லை. அந்த சோறை சாப்பிடும்போது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இந்த பொண்ணை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் கிளவின்னு சொன்னோம். அந்த பொண்ணை நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, வெளியில் அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க, வெளியில் வந்தால் தான் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை இவ்வளோ பேசிட்டு அந்த பொண்ணு கையாலே சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை வாழ்த்துறீங்களே, என்ன ஜென்மம் நீங்களாம்? என்னங்க ஜென்மம்? அப்போது ரியாவை பற்றிலாம் பேசுகிறாங்க பார்வதி. அரோரா ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா உள்ள, அவள் பெரிய இவ மாதிரி. ஃபஸ்ட்டு வாயில் வர வார்த்தை லாடு. லாடுன்ற வார்த்தை என்ன எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? ஒரு பெத்த தாய் முன்னாடி அந்த வார்த்தையை பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தாத, இது பொதுத்தளம்னு சொல்லணுமா இல்லையா? உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோறில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா? சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. லாடுன்ட்டு அப்படியே லாடு அப்படியே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து
லார்டுன்னு சொல்லிட்டு லார்டு லபக்குதாஸ், பெரிய லார்டு லபக்குதாஸ் வந்து என்னமோ சொல்கிற, அதாவது ரியா குறை சொல்லிட்டாங்களாமா இந்த மேடம், நீ வந்து பண்ணுற அந்த கேம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இவ சொல்கிறா, நான் தான் கூப்பிட்டு போயிட்டு நீ வா முதல்ல வா வெளில வா, நான் வந்து முதல்ல வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி உங்களுக்கெல்லாம் கூச்சமாக இல்லையா? அவள் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ரியாவை கூப்பிட்டு போய் அப்படி பம்மி கேட்டேன், என்ன மச்சான் என்ன எப்படிரா போகுது கொஞ்சம் சொல்லுடா, அவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டு இங்கே இவ்வளோ திமிருத்தனாவட்டா பேசுறியே, நீ நிஜமாவே மதுரை பொண்ணா இருந்திருந்தா அந்த பொண்ணு முன்னாடி இதே தோரணையில் நீ பேசியிருக்கணும். பேசுனியா? இங்கே யாரு காரியவாதி, இங்கே யாரு போலித்தனமாக இருக்கா? நீ உண்மையாக இருக்கியா? நீ ஒரு பொம்பளை, பக்கா பொம்பளை அப்படின்னா, உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உனக்கு தீ இருக்குது, துணிவே சக்தினா, நீ ரியா முன்னாடி இதே தோரணையில் பேசியிருக்கணும். கிழிச்சு விட்டுருப்பா அவனை. அங்கே பம்மிட்டு போன பிறகு உங்கள் அம்மா முன்னாடி நீ வீரமாக பேசுகிற அப்படின்னா நீ யார்? அதுக்கப்புறமா திவ்யாவை டர்பன்லாம் கட்டிக்கிட்டு பெரிய இவாவை நல்லா அசிங்கமாக வருது, நான் வந்து அசிங்கப்படுத்திடுவேன், நல்லா அசிங்கமாக வருது என் வாயில். அப்போ இந்த அம்மா சொல்லுது, இப்படித்தான் தீயாக இருக்கணும், அந்த தீ இருக்கணும். ஆமாம் அந்த தீ இருக்கணும். அதாவது வயசாயிடுச்சு, அசிங்கமாக வந்து பேசக்கூடாது. இவ்வளவு கேவலமான பிறவிகளாக நீங்கள் எங்கே இருந்துங்க இதில் ஆர்த்தடாக்ஸுன்ற பேர்? ஒருத்தன் பார்வதி பற்றி வந்து நம்ம பேசினாலே ட்விட்டரில் ஒருத்தன் வந்து இந்த பார்வதியுடைய சப்போர்ட்ரு ஒருத்தன் வந்து நமக்கு வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறான், எல்லா வீடியோலையும் ஒரே கமெண்ட் அடிக்கிறான். பார்வதியை பற்றி எதனா பேசினாலே அந்த ஃபோட்டோ நான் போடுறேன், டேய் தம்பி நீ என்ன சொல்கிறல்ல, இந்த வார்த்தை வந்து என் தாய்க்கு பொருந்தாது. ஏன்னா என் தாய் என்னை யாருக்கும் கூட்டி கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்க, என் தாய் யாருக்கும் என்னை கூட்டி கொடுக்கல. நல்லபடியாக வளர்த்தாங்க, நல்லபடியாக படிக்க வச்சாங்க, எல்லாமே எனக்கு நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. வாழ்க்கையில் ஒழுக்கம்னா என்ன, எப்படி அடுத்தவங்களை வந்து ட்ரீட் பண்ணணும், இந்த எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் நீ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்த்துருக்காங்க என்னுடைய தாயும் தந்தையும். பார்வதி அம்மா மாதிரி தான் பொண்ணை கூட்டி கொடுத்துட்டு அந்த காசில் வாழ்கிற குடும்பம் என் குடும்பம் கிடையாது. அந்த அம்மா லிட்டரலாக கூட்டி கொடுக்க கூட தயங்காது, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற தாய் என் தாய் கிடையாது. நீ சொல்கிற தெரியுமா அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கும் பார்வதிக்கும் தான் பொருந்தும். நீ போடு, இன்னும் நிறைய போடு, கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டே இரு, ட்விட்டரில் போடு. நீ சொல்கிற அந்த வார்த்தை என்றைக்குமே அந்த பார்வதி பீடையையும் அந்த பீடையை பற்றி அந்த அம்மாவுக்கும் அந்த தாய் கிழவிக்கும் தான் பொருந்தும். தாராளமாக போடுங்க. நீங்கள் கூட்டி கொடுக்கறது யாரு, காட்டி கொடுக்கறது யாரு, மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு தானே இருக்காங்க. அசிங்கம்னா, அதாவது தான் பொண்ணு எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்துச்சோ அதை விட ஒரு 3-4 மடங்கு அந்த அம்மா அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு. இப்படி ஒரு தாயால் இப்படி நீ என்ன வேணால் பண்ணுமா, என்ன நல்லா பார்த்துக்குமா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது, சரிங்களா? ஸோ கொஞ்சமாச்சும் நான் இப்பயும் சொல்கிறேன், வாழ்க்கையில் கொஞ்சம் நன்றி விசுவாசத்தோடு இருங்க. தனக்கு சோறு போட்டவங்களை வந்து மதிக்கணும். அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஆனால் நீங்கள் பின்னாடி எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஊர் கிழவி, போலித்தனம், காரியவாதி, இதை அம்பட்டும் பண்ணுறது உன் பொண்ணு. உங்கள் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு துப்பு இல்லை, துணிவு இல்லை, திராணி இல்லை. எதனா பண்ணால் சோத்தில் வசத்தை வச்சிருவாளோ, வெளில துரத்திடுவாளோ, இல்லை எங்கே போனாலும் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாளோ, எதனா ஒன்று பேசினாம்மா அதெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அடங்கிடுது இந்த அம்மா, நீங்களாம் பேசாதம்மா தயவுசெய்து. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த அம்மாவை தயவுசெய்து யாருன்னா இன்டர்வியூ எடுங்களேன். ஜோ ப்ரோ கொஞ்சம் எடுங்க ப்ரோ, கொஞ்சம் எடுத்து கேளுங்க, நீங்கள் உங்கள் பொண்ணு பண்ண ஆபாசத்தில் பார்த்தீங்களா இல்லையா, அதுக்கான விடைகள் என்ன, அதுக்கு தானே அந்த வீட்டுக்குள்ளே உங்களை அமிச்சாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணல, தயவுசெய்து கேளுங்க, அதை எப்படி பார்க்குறாங்க நேரடியாக கேளுங்க. ஜோ ப்ரோ யாராச்சும் இந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன், தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, இந்த அம்மாவை பற்றியும் இந்த அம்மா பெற்ற அந்த பீடையை பற்றியும் நல்ல நல்ல வார்த்தைகளை நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஆபாசமாக போயிட வேணாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.